Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் மீண்டும் ஒரு முறை புனிதமிக்க ரமலானை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் எத்தனையோ ரமலான்களை பார்த்தவர்கள் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் நாடிய அளவுக்கு எத்தனையோ பேர் ரமலான்களை இன்னும் பல ரமலான்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த நிலையில் ஒவ்வொரு ரமலானிலும் ரமலானுக்கு பிறகும் நம்முடைய அமல்களில், நம்முடைய இபாதத்துகளில், நம்முடைய தக்வாவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, நம்முடைய பாவங்களில் என்னென்ன குறைந்திருக்கின்றது என்று நம்மை நாமே கணக்கிட்டு பார்த்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு ரமலானிலும் விதவிதமான தலைப்புகளிலே பயான்களை பேசியும் கேட்டும் வரக்கூடிய நாம் அந்த பயான்களின் மூலமாக, அந்த பல்வேறு தலைப்புகளிட்ட பயான்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுவரை கேட்ட அல்லது பேசிய பயான்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியதை போன்று இந்த வருட ரமலானிலும் நாம் கேட்கக்கூடிய, பேசக்கூடிய விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த பயான்களின் மூலமாக பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் நம்முடைய தக்வாவிலும், நம்முடைய இபாதத்திலும், நம்முடைய இறை அச்சத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய ரமலானிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் குர்ஆனில் அத்தாட்சிகள். குர்ஆன் என்ற வேதமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பல்வேறு அத்தாட்சிகள் நிறைந்த வேதம். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கின்றான், ஆயாத்து பையினாத், தெளிவான அத்தாட்சியாக இந்த வேதத்தை இருக்கின்றோம். முதல்ல நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தாட்சிகள் என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயம் எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது புகாரியுடைய ஹதீஸில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், கான ஹுல்குஹு அல் குர்ஆன், பெருமானாருடைய குணமே குர்ஆனாகத்தான் இருந்தது. இது ஒரு பெரிய அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமாக இருந்தது. குர்ஆன் என்ன, பெருமானாருடைய குணம் என்ன, ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமானாருடைய குணம்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் அமைந்திருந்தது என்றால் இது ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதமான அத்தாட்சி. அதனால்தான் குர்ஆனை இன்றைய அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்வார்கள், ஆய்வுக்கு வந்த பிறகு இறுதியில் ஒரு முடிவில் சொல்வார்கள், குர்ஆன் என்பது ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல. குர்ஆன் என்பது ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல. இட் இஸ் நாட் புக் ஆஃப் சயின்ஸ் பட் புக் ஆஃப் சயின்ஸ். இது அறிவியல் புத்தகம் அல்ல, ஆனால் பட் புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS, அத்தாட்சிகளின் புத்தகம்.
குர்ஆன் என்பது அறிவியல் புத்தகம் அல்ல. அறிவியல் ப்ரூஃப் பண்றதுக்கோ, அறிவியல் ஆதாரங்களை காட்டுவதற்கோ, அறிவியலை குர்ஆனை வைத்து ஆராய்ச்சி செய்வதற்கோ உள்ள வேதம் அல்ல. பட் புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS, அத்தாட்சிகளின் புத்தகம் இது. இதில் ஏராளமான அத்தாட்சிகள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு முந்தைய வேதங்களையும் அவன் தான் இறக்கி வைத்தான். இதற்கு முன்னால் உள்ள கிதாபுகளையும் அவன் தான் இறக்கி வைத்தான். இறுதி வேதமாகிய குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆனால் முந்தைய வேதங்களில் இல்லாத அத்தாட்சிகள் இந்த வேதத்தில் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கின்றார். இன்ஜீலிலே இல்லாத அத்தாட்சி, ஜபூரிலே இல்லாத அத்தாட்சி, தௌராத்திலே இல்லாத அத்தாட்சி அல் குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கின்றார். காரணம் என்ன? என்ன காரணம்? மற்ற வேதங்களை இறக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் இது இறுதி வேதம் அல்ல. இன்ஜீலை இறக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும் இது இறுதி வேதம் அல்ல. தௌராத்தை இறக்கும் பொழுது ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் இது இறுதி வேதம் அல்ல. ஜபூரை இறக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும் இது இறுதி வேதம் அல்ல. ஆனால் அல் குர்ஆனை இறக்கும் பொழுது ரப்பல் ஆலமீனுக்கு நன்றாக தெரியும் இதுதான் என்னுடைய இறுதி வேதம், இதற்கு பிறகு நான் ஒரு வேதம் இறக்கப் போவதில்லை. ஆகவே என்னுடைய எல்லா அத்தாட்சிகளையும், எல்லா ஆதாரங்களையும், என்னுடைய எல்லா குதிரத்துகளையும், என்னுடைய எல்லா அற்புதங்களையும் இந்த குர்ஆனிலே காட்டிவிட வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நாடினார். அதனால் முந்தைய வேதங்களில் இல்லாத அற்புதங்கள், அத்தாட்சிகள் இந்த குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் இருக்கிறார். அது என்ன அத்தாட்சி? அது என்ன ஆதாரம்? அது என்ன அற்புதம்? அதைத்தான் நாம் அன்றாட ரமலானிலே தினந்தோறும் ஒவ்வொரு நாளிலும் அன்றைய தராவியில் ஓதப்படக்கூடிய ஆயத்துகளிலிருந்து ஒரு சில அத்தாட்சிகள். அருமை சகோதரர்களே, குர்ஆனிலே உள்ள அமைப்பையே ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான அமைப்பாக படுத்தியிருக்கின்றார். கொஞ்சம் குர்ஆனை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்க கொஞ்சம் குர்ஆனை யோசிச்சு பார்க்க கூடாதா? ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? அல்லது ஆராய முடியாத அளவுக்கு, சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டு விட்டதா? அல்லாஹ் கேட்கறான் சூரத் ஆல இம்ரான்ல, அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டு விட்டதா? அதே மாதிரி இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆக ரப்பல் ஆலமீன் விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு மூமினுமே குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடியவனாக, குர்ஆனை சிந்திக்கக்கூடியவனாக அவன் மாற வேண்டும். ஒவ்வொரு மூமினுமே குர்ஆனை ஆராயக்கூடிய ஆராய்ச்சியாளனாக உருவாக வேண்டும் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விருப்பம். ஆனா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், அதை ஆய்ந்து அதிலிருந்து படிப்பினை பெறுவது ஒரு புறம் இருக்கட்டும், எத்தனை பேர் நம்ம குர்ஆனை ஓத தெரிந்திருக்கின்றோம்? ஓத தெரிந்து, அரபி மொழி அறிந்து, அதை பொருள் உணர்ந்து, அதற்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி, அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். எத்தனை பேர் முதல்ல நமக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்பதை இந்த புனித ரமலானில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ரமலானுக்கும் அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, நெருங்கிய உறவு உண்டு, முக்கியமான தொடர்பு உண்டு இந்த ரமலானுக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும். அந்த ரீதியிலே சகோதரர்களே, நாம் ஆராயாவிட்டாலும், ஆராய்ச்சி செய்யாவிட்டாலும், அல்லது ஆராய்வதற்கு நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும், அல்லது அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆராய்வதற்கு நமக்கு மனசு இல்லாவிட்டாலும், குறைந்தபட்சம் இஸ்லாமிய ஆய்வாளர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் ஆராய்ந்து வகுத்து தந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனமாக ஆர்வத்தோடு கேட்போம் என்றால், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை பற்றி ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது ஒரு இனம் புரியாத அன்பு ஏற்படும், நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். நானும் குர்ஆனை ஓத வேண்டும், ரப்பல் ஆலமீன் என்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்பதை நானும் உணர வேண்டும், ரப்பல் ஆலமீன் இடத்தில் என்ன சொல்ல வருகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே மூமின்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறானே, என்னத்தான கூப்பிடுறான் என்று அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் என்று கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாம் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உள்ள அற்புதங்கள், அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த குர்ஆனுடைய வடிவமைப்பு, இவற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றிய ஆர்வமும் ஆசையும், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது அன்பும் காதலும் உங்களுடைய உள்ளத்திலே உருவாக வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையிலே குர்ஆனுடைய அமைப்பையே அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா அமைச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், வ ஹலக்னா குல்ல ஷைஇன் ஸௌஜைன்,
எல்லா படைப்புகளையுமே நாம் இரட்டை இரட்டையாக ஜோடி ஜோடியாக படைத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு துனியா ஆகிரத் சந்திரன் சூரியன் இப்படி எல்லாமே டபுள் இரட்டை இரட்டையா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரட்டை இரட்டையான ஜோடி ஜோடியான வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதை புழங்கும் விதத்திலும் ரொம்ப அழகான ஒரு முறையை கையாண்டுகிறான். எப்படி பாருங்க, துனியான்னு சொன்னா ஆகிரத்துன்னு சொல்லுவோம், இம்மை மறுமை. இந்த துனியா என்ற வார்த்தை உலகத்திலே குர்ஆனிலே துனியா என்ற வார்த்தை எத்தனை இடத்தில் வருகின்றதோ அதே அளவுதான் ஆகிரத் என்ற வார்த்தையும் வருகின்றது. உதாரணமா ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல வரல, துனியா ஆகிரத் துனியா ஆகிரத் துனியா சேர்ந்து வரல. துனியாங்கிறது வேற வேற இடங்கள்ல வருது, ஆகிரத்துங்கிறது வேற வேற இடங்கள்ல வருது. ஆனால் துனியாங்கிறது எத்தனை இடத்துல வருது, ஆகிரத்துங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல வருது என்று பார்ப்போம்னால் இரண்டுமே சரியாக 115 இடத்துல வருது. துனியாங்கிற வார்த்தை அல்லாஹ் துனியாவை உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை 115 இடத்துல சொல்றான்டா, அதற்கு ஆப்போசிட்டான ஆகிரத் என்ற வார்த்தையும் ரப்பல் ஆலமீன் 115 இடத்துல பயன்படுத்துறான். குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு என்று சொன்னால் மலக்குமார்களை சொல்லலாம். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு. அதற்கு ஆப்போசிட் அல்லாஹ்வுடைய மட்டமான படைப்பு யாரு? யாருங்க? ஷைத்தான். அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு மலக்குமார்கள்னா அல்லாஹ்வுடைய மட்டமான படைப்பு ஷைத்தான். ஜோடி இரட்டை ஆப்போசிட். இதே ரப்பல் ஆலமீன் பாத்தீங்கன்னா மலாயிகாங்கிற வார்த்தையை அல்லாஹ் 88 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி ஷைத்தான்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் 88 இடத்துல பயன்படுத்துறான். ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தை, ரெண்டு பயன்படுத்துற இடம் வேற வேற. மலக்குகள் ஷைத்தான் மலக்குகள் ஷைத்தான் என்ன சொல்ல, மலக்குகள் வேற வேற சூறாக்கள்ல சொல்றான், அது 88 இடம். மட்டமான படைப்பு ஷைத்தான், அந்த ஷைத்தான்ங்கிற வார்த்தை ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதுவும் 88 அர்த்தம். இப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஆப்போசிட் என்னங்க? ஹயாத்துக்கு ஆப்போசிட் மௌத், வாழ்க்கைக்கு ஆப்போசிட் மரணம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டான இந்த ஜோடியான வார்த்தையை ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஹயாத்துங்கிற வார்த்தையை வாழ்க்கைங்கிற வார்த்தையை 145 இடத்துல பயன்படுத்திருக்காண்டா, மௌத்துங்கிற வார்த்தையை 145 இடத்துல பயன்படுத்திருக்கான். வித்தியாசமான இடங்கள்ல, மாறுபட்ட இடங்கள்ல. அப்போ ஹயாத்து மௌத் என்ற இந்த இரண்டு வார்த்தை, இந்த ஜோடியான வார்த்தையும் 145 இடங்களை பயன்படுத்திருக்கான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்பு மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள் யாரு? ரசூல்மார்கள். மனிதர்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் தூதர்கள். மனிதர்களே உள்ளவர் தான் அவங்க. ரசூல்மார்கள் யாரு? மனிதர்களே உள்ளவங்க தான். ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள். அந்த மனிதர்கள்ங்கிற வார்த்தையை அன்னாஸ் அப்படிங்கிற வார்த்தையை 50 இடத்துல பயன்படுத்துறான்டா. அந்த மனிதர்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் அர் ரசூல் அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ் 50 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி இப்லீஸை பற்றி, ஷைத்தானுடைய தலைவனாகிய இப்லீஸை பற்றி இப்லீஸ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் 11 இடத்துல பயன்படுத்துறான். அந்த இப்லீஸ் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதையும் 11 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். வேற வேற இடங்கள்ல, அடுத்தடுத்து அல்ல, வேற வேற இடங்கள்ல இப்லீஸ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் 11 இடத்துல சொல்றான்டா. இப்லீஸ் இடத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படிங்கறத பத்தி ரப்பல் ஆலமீன் 11 இடத்துல சொல்றான். அதே மாதிரி ஜகாத், நாம் வாழ்க்கையில ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத், ஜகாத் கொடுத்தா அல்லாஹ் சொல்றான், தர்மத்தின் மூலமாக நாம் மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்போம். ஜகாத்தின் மூலமா என்ன ஏற்படுங்க? மனித வாழ்க்கையில பரக்கத்து ஏற்படும். அந்த ஜகாத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 32 இடத்துல பயன்படுத்துறான். அந்த ஜகாத்தின் மூலமாக மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரக்கத் என்பதை பற்றியும் 32 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான படைப்பாக, ஒரு அற்புதமான அமைப்பாக படைச்சிருக்கிறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரு முஹம்மதுங்கிற வார்த்தையை அல்லாஹ் 4 இடத்துல பயன்படுத்துறான். அவர்கள் கொண்டு வந்த ஷரியத், ஷரியா அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ் 4 இடத்துல பயன்படுத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொண்டு வந்தது ஷரியா என்பது. அப்ப முஹம்மதுங்கிற வார்த்தையை அல்லாஹ் 4 இடத்துல பயன்படுத்துறான். ஷரியா என்ற வார்த்தையை ரப்பல் ஆலமீன் 4 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி ஆண்கள்ங்கிற வார்த்தை 24 இடத்துல, பெண்கள்ங்கிற வார்த்தை 24 இடத்துல. அதை விட பெரிய அற்புதம் பாருங்க, ஸலா, ஸலானா தொழுகை. இந்த தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை கடமைங்க? எத்தனை வேளை? 5 வேளை கடமை. குர்ஆனில் ரப்பல் ஆலமீன் 5 இடங்களில் ஸலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான்.
ஷஹர் அப்படின்னா மாதம். வருஷத்துக்கு எத்தனை மாதங்க? 12 மாதம். குர்ஆனிலே 12 இடங்களில் அல்லாஹ் ஷஹர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான், மாதம் என்ற வார்த்தையை. சொல்ல புரியுதுங்களா? ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கிறதுனால ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல மாதம் என்ற வார்த்தையை எத்தனை தடவை பயன்படுத்துறான்? 12 தடவை பயன்படுத்துறான். அதே மாதிரி ஸலா, ஐவேளை கடமையான தொழுகையை ஸலா என்ற வார்த்தையை 5 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி அல் யௌம், ஒரு வருடத்துக்கு எத்தனை நாளுங்க? ஒரு வருடத்துக்கு 365 நாள். அல் யௌம் நாள் அர்த்தம். அந்த அல் யௌம் என்ற வார்த்தையை குர்ஆனிலே 365 இடங்களில் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். அருமை சகோதரர்களே, இப்படி ஒரு ஆராய்ச்சியில் இறங்கணும் வைங்களேன், இறங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்படி ஜோடி ஜோடியா சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரப்பல் ஆலமீன் வித்தியாசப்படுத்தலாம். எல்லாத்தையும் இப்படி ஜோடி ஜோடியா கரெக்டா சொல்லிட்டு வந்தான். ஒரே இடத்துல மட்டும் அது ஜோடியானது, ஆனா வித்தியாசப்பட்டு சொன்னான். எப்படின்னு சொன்னா அல் பர் அல் பஹர். பஹர் அப்படின்னா கடல், பர்னா நிலம். பஹர்னா என்னங்க? கடல். பர்னு சொன்னா நிலம். இந்த பஹர் பர், கடல் நிலம், இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. கடல் என்பது நீர், நிலம் என்பது பூமி. இந்த பூமி என்பது இரண்டாலும் சொல்லப்பட்டதுதான். பூமியால் நிலத்தாலும் கடலாலும் சொல்லப்பட்டதுதான் பூமி. அப்போ நிலமும் கடலும் பொழுது அது ரெண்டையும் ஒரே மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுல மட்டும் ரப்பல் ஆலமீன் வித்தியாசப்படுத்துறான். எப்படி வித்தியாசப்படுத்துறான்? பஹர்ங்கிற வார்த்தையை குர்ஆன்ல 32 தடவை அல்லாஹ் சொன்னான். பஹர்ங்கிற வார்த்தையை 32 இடத்துல பயன்படுத்துறான். ஆனா அல் பர், நிலம் என்ற வார்த்தையை 13 இடத்துல பயன்படுத்துறான். சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, என்னுடைய குர்ஆனை கொஞ்சம் ஆராயக்கூடாதா? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன, யோசிக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஆதாரங்கள் இருக்கின்றன ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆனா நம்ம எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா சொல்லிட்டு வந்த ரப்பல் ஆலமீன் இந்த பஹர் பர், நிலம் நீர் அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தினான். நிலம்ங்கிறத 32 இடத்துலயும், நீர்ங்கிறது 32 இடத்துலயும், நிலம்ங்கிறது 13 இடத்துலயும் சொன்னான். இது ஏன் அப்படி சொன்னா? அதே 32 இடத்துல சொன்னேன், இதே 13 இடத்துல சொன்னான்னு பார்த்தா சகோதரர்களை கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அந்த 32ஐயும் 13ஐயும் கூட்டினா மொத்தம் 45 ஆச்சு. 32 13 கூட்டினா 45. இந்த 45ஐ பெர்சன்டேஜ் கணக்குல கொண்டு வந்து, சதவீத கணக்குல கொண்டு வந்தா இந்த 45ல 32 என்பது 71%, 45ல 13 என்பது 28%. சொல்ல புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? 45ல 32ங்கிறது 71%, 45ல 13ங்கிறது 29%. மொத்தம் எவ்வளாச்சு? 100%. இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் உலக ஜியோகிராபியை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், மொத்த உலகத்திலே கடல் நீர் என்பது 71%, பூமி என்பது வெறும் 29% தான். பூமி, கடல், நிலம் இதெல்லாம் எத்தனை சதவீதம் தான்? 29% தான். கடல் தான் எத்தனை சதவீதம்? 71%. அதனால ரப்பல் ஆலமீன் பாருங்க, அவன் குர்ஆனை அமைக்கும் பொழுது எப்படி வச்சிருக்கான்? பஹர் என்ற வார்த்தையை மட்டும் 32%, 32 இடத்துல சொல்லியிருக்கான். அதை சதவீத கணக்கு எப்படி பார்க்கும்போது 71%. பர்ங்கிற இடத்தை, நிலம்ங்கிற வார்த்தையை ரப்பல் ஆலமீன் 13 இடத்துல பயன்படுத்தி இருக்கான். அதை சதவீத கணக்கு எப்படி பார்க்கும் பொழுது 29% தான். ஆனா இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கடல் என்பது உலகத்திலே 71%, பூமி என்பது 29%. இப்படி அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே பயன்படுத்திய அற்புதங்களை பார்த்தா நீண்டு கொண்டே போகும் லிஸ்ட். ஆகவே இந்த மாதிரி செய்திகளை நாம் நிறைய பார்க்கறத விட, இது உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காண்டி முதல் நாளே உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காண்டி கொடுத்தேன். இந்த மாதிரி செய்தி நம்ம பெரிய பார்க்கறத விட இதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, பாடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒரே ஒரு ஆயத்து தான் நம்ம சொல்ல போறோம். இன்றைய தராவிலே ஓதிய ஆயத்து. இந்த ஒரு ஆயத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான படிப்பினைகளை வச்சிருக்கான். அது என்ன ஆயத்து அப்படின்னு சொன்னா, சூரத்துல் பக்ராவிலே 30வது ஆயத்திலிருந்து ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கின்றான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்ட வரலாற்றை ரப்பல் ஆலமீன் சொல்றான். எப்படி சொல்றான்? மலக்குமார்களை கூப்பிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நான் ஒரு என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகின்றேன். மலக்குமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ் அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா படைக்க போகிறாய் அப்படி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அலமு மா லா தஅலமூன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியாத உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் ரத்தத்தை ஓட்டுவாரா, குழப்பத்தை ஏற்படுத்துவாரா, இதெல்லாம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ரப்பல் ஆலமீன் அவங்கள அடக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்ச பிறகு இங்கே ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கும் இப்லீஸ் ஷைத்தானுக்கும் ஒரு உண்மையை ரப்பல் ஆலமீன் உணர்த்த வேண்டும் என்று விரும்பினார். என்ன உண்மை? இப்லீஸுடைய படைப்பை விட, மலக்குமார்களுடைய படைப்பை விட
ஏன்னா மலக்குமார்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுவரை உலகத்துல நம்மளை விட்டு அவர் படைப்பே கிடையாது, சிறந்த படைப்பு, நாம தான் சிறந்த படைப்பு. உண்மையா அதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யாசுன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்றாலே என்ன விட தெரியாது அவங்களுக்கு. அல்லாஹ் உட்காருவாங்க, நின்று நிற்பாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் எப்படி மாறு செய்யறது அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு, இதை மீறி அல்லாஹ் ஒரு சிறந்த படைப்பை படைக்க போகிறானா அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் உணர்த்தணும் விரும்பலாம். என்ன தெரியுமா, நாம் அடைத்து படைக்க போகிற இந்த மனித படைப்பு மலக்குமார்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கறத உணர்த்தணும். அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சில பாயிண்ட் எடுக்கிறான். என்ன பாயிண்ட் எடுக்கிறான், இந்த மலக்குமார்கள்ட்ட இல்லாத சில திறமைகள் இந்த மனிதத்தில் இருப்பதாக உணர்த்த வேண்டும். மலக்குமார்களுக்கு என்ன திறமை? மலக்குமார்கள் இபாதத்தில் மிகச்சவங்க. அல்லாஹ் இபாதத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்களுக்கு போட்டி வைக்கல. அல்ல உடல் திரகாத்திரத்துல மலக்குமார்கள் உடல் திரகாத்திரமானவங்களா அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரகாத்திரமானவங்களா என்று உடல் பருமனிலோ உடல் திரகாத்திலோ ஆரோக்கியத்திலோ அல்லாஹ் போட்டி வைக்கல. அல்லது சாப்பிடுறது யார் பெஸ்ட், மலக்குமார் நிறைய சாப்பிடுறாங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய சாப்பிடுறாங்களா அப்படி போட்டி வைக்கல. மாறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டி வைத்தது அறிவு விஷயத்திலே. அறிவு விஷயத்திலே அறிவை பொறுத்த இபாதத்தில் வேண்டுமானால் மலக்குகள் மனிதர்களோடு சிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அறிவை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் மனிதர்களை விட குறைந்தவர்கள் தான். அறிவை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் மனிதர்களை குறைந்தவர்கள் தான். இந்த உண்மையை மலக்குமார்களுக்கு ரப்பல் ஆலமீன் உணர்த்த வைக்கணும் விரும்பினான். அதனாலதான் பாருங்க, அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பவர்களே மலக்குமார் தான். லௌஹுல் மஹ்ஃபூலிலே பாதுகாக்கப்பட்ட பலகையிலே பாதுகாக்கிறதே அந்த மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் என்னைக்குமே குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணது இல்லை. அந்த மலக்குமார்கள் குர்ஆன்ல பெரிய ஆராய்ச்சி பண்ணி அற்புதமான கண்டுபிடில கொடுத்தது இல்லை. ஆனால் குர்ஆனை ஆராய்ச்சி செய்தது யார் தான்? இந்த மனிதர்கள் தான். ஏன்னா இவங்க தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இல்லாத அற்புதமான அறிவை கொடுத்தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறான் என்னன்னு சொன்னா, இந்த மலக்குமார்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்த வேண்டும். என்னன்னு, அறிவுடைய விஷயத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவர்கள், யாரை விட? மலக்குமார்களை விட. அதனால அறிவில் சிறந்தவர் ஆதம் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் அறிவார்த்த போட்டி வச்சான். என்ன போட்டி வச்சான்? வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்துட்டு சொன்னா சும்மா ஆரம்பம் அலல் மலாயிகா, பிறகு மலக்குமார்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான். பிறகு என்ன பண்ணா அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து ரெண்டு பேருக்கு போட்டி வச்சான். எப்படி போட்டிச்சான்? அம்பிஹும் பி அஸ்மாயிஹிம், மலக்குமார்களே அந்த பேரை பூரா சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தோம்ல பேரு, அந்த பேரை பூரா சொல்லுங்க. மலக்குமார்களுக்கு சொல்ல தெரியல. மலக்குமார்களுக்கு சொல்ல தெரியல, கையை தூக்கிட்டாங்க. அம்பேல் யா அல்லாஹ் கால சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. ரப்பல் ஆலமீனே எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, எல்லாம் நீ என்ன சொல்லி கொடுத்தியா அதான் எங்களுக்கு இப்படி போட்டி நடத்துற அளவுக்கு எங்களுக்கு அறிவு கிடையாது. சரண்டர் ஆயிட்டாங்க. பிறகு அல்லாஹ் என்ன பண்ண, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா கால யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மாயிஹிம், அதுவே சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, பேரை பூரா சொல்லி காட்டுங்க, பேரை பூரா சொல்லி காட்டுங்க. ஃபலம்மா அம்தாஹும், எப்ப மட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒப்பிக்க ஆரம்பிச்சாங்களோ காலா அல்லாஹ் சொன்னா மலக்குமார்களை பார்த்து, அலமா குல்லகும் இன்னி ஆலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த் வ அலமு மா துபதுன வ மா குன்தும் தக்துமூன். நான் உங்களுக்கு சொல்லலையே ஆரம்பத்திலேயே, உங்களுக்கு தெரியாத மறைவான விஷயங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கு அறியாத விஷயங்களை எனக்கு நான் உங்களுக்கு சொன்னதா இல்லையா? இப்ப தெரிஞ்சு போச்சா உங்களை அறிவு சிறந்தது யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை கேட்டான். அருமை சகோதரர்களே, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மூன்று விதமான படிப்பினைகளை இந்த சம்பவத்தில் வைத்திருக்கிறார். முதல் படிப்பினை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவில் சிறந்தவர்களாக மனிதர்களை படைத்தான். ஆகவே மனிதர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அறிவை வளர்ப்பதற்கு முதல் ஆயுதம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான். குர்ஆன்ல இல்லாத அறிவு உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. குர்ஆன்ல இல்லாத ஞானம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்ப ஒரு மூமின், ஒரு மனிதனை அல்லாஹ் மலக்கை விட சிறந்தவரா படைச்சானா எந்த விஷயத்துல? அறிவு விஷயத்துல. அந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மனிதனுடைய கடமை, குறிப்பாக மனிதனுடைய கடமை. அந்த அறிவை வளர்ப்பதற்கு அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம், கருவி அல்லாஹ்வுடைய குர்ஆன். இது நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை. அடுத்த படிப்பினை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னு சொன்னா, இந்த போட்டி வச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கறது அல்லாஹ் உணர்த்திட்டான். உணர்த்தின உடனே இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அறிவினுடைய மகத்துவத்தை மலக்குமார்கள் உணர்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியாக அதை விளங்குறதுக்காக என்ன பண்ணா, வைது குல்நாலில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம, எல்லாம் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்க அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய வைத்து ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினான். இங்கே அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு சொன்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, சஜ்தா என்பது அல்லாஹ்வை தவிர யாரும் கூடாது. இது மலக்குமார்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை தவிர லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ மற்ற எதுக்குமோ சஜ்தா பண்ணாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அவனுக்கு மட்டுமே சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. இது மலக்குமார்களுக்கு தெரியாதா?
தெரியும். அல்லாஹ்வை தவிர யாருக்கு சஜ்ஜா செய்யக்கூடாது என்பது மலக்குமாருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மனிதனாகிய ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனே மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள். மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள். இதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னா, அப்ப சஜ்தா எனக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு விதியோ ஒரு கட்டுப்பாடோ அல்ல. அவன் நாடினால் அவன் வந்து காதிர முத்தலக், அவனுக்கு எல்லா விதமான சக்தி இருக்குது, எல்லா விதமான விருப்பம் இருக்குது, எல்லா விதமான ஆற்றல் இருக்குது. அவன் நாடுனா எதை வேண்டுமானாலும் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம். அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. அந்த இந்த விஷயத்தை மலக்குமார்கள் புரிஞ்சிருந்ததுனாலதான் யா அல்லாஹ் என்ன சஜ்தாங்கிறது உன்னை தவிர யாரும் செய்யக்கூடாது, நீ ஏன் மலக்குமார்கள் செய்ய சொல்ற அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கல. செய்ய சொன்னோன்னு என்ன பண்ணாங்க, செய்ய சொன்ன பண்ணாங்க உடனே சஜ்தா உடனே சஜ்தா செய்தார்கள். ஏன் மலக்குமார்கள் விளங்கி வச்சிருந்தாங்க, சஜ்தாவை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய விதி. அந்த விதியை உடைப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்குது? அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்குது. அந்த விதிக்கு விலக்கு ஏற்படுத்துவதற்கு, விதி விலக்கு செய்வதற்கு, எக்ஸெப்ஷன் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது. அந்த ரப்பல் ஆலமீன் விழ சொன்னா கால்ல விழுந்துட்டாங்க. அங்க பாருங்க, சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன இடத்திலே செய்ய மாட்டேன்னு மறுத்த இப்லீஸ் என்ன ஆயிட்டான்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவன் ஆயிட்டான். சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன இடத்துல செய்ய மாட்டேன் என்று சொன்னதனால் இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளாயிட்டான். இன்னைக்கு இந்த வசனத்தை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்க இல்லையா மலக்குமார்கள், அப்ப நாமே வந்து அவுலியாக்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது? நாமே நம்மளோட மூத்தவங்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது? நாமே வந்து அறிஞர்களுக்கோ ஆலிம்களுக்கோ அல்லது நல்ல மக்களுக்கோ தக்வாதாரிகளுக்கோ ஏன் சஜ்ஜா செய்யக்கூடாது? அவன் காலில் விழுந்தா என்ன தப்பு? நாமே பெற்ற தாய் தகப்பட்டு காலில் விழக்கூடாது, சஜ்ஜா செய்ய என்ன தப்பு என்று பேசக்கூடியவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான விளக்கம் சொல்றாங்க. சொன்னா சஜ்தா என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கூடாது. ஒரு விதிவிலக்கா ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜ்ஜா செய்ய வச்சான், விதிவிலக்காக. ஆனால் பிறகு ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சட்டத்தை கொடுத்தான். அந்த அடிப்படையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தான், எப்படி மனிதனுக்கு மனிதன் சஜ்ஜா செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்துல. அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கனவு காண்றாங்க. கனவு கண்டு விட்டு தன்னுடைய கனவை தன்னுடைய தந்தையார் சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர லி சாஜிதீன், என்னுடைய தந்தையே 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சஜ்தா செய்வதை போட்டு கனவு கண்டேன். யார் சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. 11 சந்திரன், 11 நட்சத்திரமும் சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜ்தா செய்வதா கனவு கண்டனா, இந்த கனவுக்கு என்ன தாத்பரியம் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சின்ன பிள்ளையார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரியல. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகன்கிட்ட சொன்னாங்க, யா புனைய என்னுடைய மகனே, லா தக்ஸுஸ் ருயாக், இந்த கனவு யார்கிட்டயும் சொல்லாத, இது ஒரு விசேஷமான கனவு, இந்த கனவு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகத்துவத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீட்ட வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ரொம்ப சொல்றேன். கடைசியா இருக்கிறது, அதுக்கப்புறம் சோதனை நடக்குது, கஷ்டங்கள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து பெரிய ஆளாயிடுறாங்க. கடைசி காலத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டினுடைய மன்னராக வரும் பொழுது அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தாயார், 11 சகோதரர்கள் அத்தனை பேரும் போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்ஜா செய்றாங்க. சஜ்ஜா செஞ்சு சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய மகனே, நீ சின்ன வயசுல கனவு கண்டதா சொன்னாயே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜ்ஜா செய்ய கனவு சொன்னே, அந்த கனவினுடைய விளக்கம் இதுதான். இன்னைக்கு பாரு, தாய் தந்தையெல்லாம் சூரியன் சந்திரன், 11 சகோதரர்கள் 11 நட்சத்திரம், உனக்கு சஜ்தா செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் யூசுஃப்ல சொல்லக்கூடிய சம்பவம். இதையும் வச்சு சில பேர் பாத்தீங்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய தாய் தந்தையை சஜ்ஜா செஞ்சிருக்காங்க, நாம செஞ்சா என்ன? அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதி கொடுத்தானா? ரசூலுல்லாஹி காலத்துல அனுமதி கொடுத்தானா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிரபலமான ஹதீஸ் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு ஒட்டகம் வந்து அப்படியே தலை சாய்ச்சிட்டு போகுது. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒட்டகம்லாம் தலை சாய்ச்சி சஜ்ஜா செய்து போகுது, அதுவே நாங்க வெளிநாடுகளுக்கு போயிருக்கும் பொழுது அந்த காஃபிர் மன்னர்களுக்கு அவங்களுடைய ராஜ பிரதானிகள்லாம் தலையை சாய்ச்சி மரியாதை செய்யறாங்க, நாங்களும் யா ரசூலல்லாஹ் அந்த மாதிரி மரியாதை செய்யறோமே, எங்களுக்கு அனுமதி தாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குன்து ஆமுரு ஐ யஸ்ஜுத அஹதுன் லி அஹதின் ல அமர்து நிஸாஅ ஐ யஸ்ஜுதுன லி அஸ்வாஜிஹின்,
ஒரு மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்வது என்னுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் நான் முதலில் மனைவிமார்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் தன்னுடைய கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யும்படி. பெண்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் தன்னுடைய மனைவிமார் தன் கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யும்படி. ஆனா என்னுடைய மார்க்கத்தில் என்ன இல்லை, சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை. பெருமான ஓப்பனா சொல்லிட்டாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல சஜிதா செய்தது அவர்களுடைய மார்க்கத்தில் வழங்கப்பட்ட அனுமதி. ரசூலுல்லாஹ் காலத்துல சஜிதா செய்ய வேண்டாம்னு சொன்னது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த தடை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை நிர்ணயிப்பதும் தன்னுடைய மார்க்கத்தில் தான் நாடியவர்களுக்கு விதிவிலக்கு கொடுப்பதும் இது யாருக்குள்ள உரிமை? யாருக்குள்ள உரிமை? அல்லாஹ்வுக்குள்ள உரிமை. இந்த உரிமையை வச்சு மனித அதிக பிரசங்கி தரமா போய் நீ அங்க செய்யும் போது நான் எங்க செய்யக்கூடாது, அங்க மலக்குமார்களை வச்சு அவுலியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்யும் பொழுது நான் ஏன் அவுலியாக்கள் சஜிதா செய்யக்கூடாது? அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்றோர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்றோர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சஜிதா செய்யும் பொழுது நான் ஏன் என்னுடைய தாய் தந்தை சஜிதா செய்யக்கூடாது என்று மனிதன் பேசினால், சகோதரர்களே, அங்கே சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன இடத்திலே செய்யாததினால் ஷைத்தான் இப்லீஸாக மாறினான், வழிகட்டவனாக மாறினான். இங்கே அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யாதே என்று சொன்ன இடத்திலே இவன் மற்றவர்கள் சஜிதா செய்தால் இவன் வழிகட்டவனாக மாறிவிடுவான். சொல்ல புரியுதுங்களா? விளங்குதுங்களா? ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சகோதரர்களே அல்லாஹ் அல்லாதவர்கள் சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை. இந்த சஜிதாவை அனுமதிக்கக்கூடிய சில மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சஜிதாங்கிறது அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. ஒதுவோட சஜிதா செய்யணும். ஒதுவோட செய்யணும் சஜிதா. நீங்க திடீர்னு போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் குப்புற தூங்கி கொஞ்ச நேரம், இது சஜிதா ஆயிடுமா? ஒருத்தர் தலைவலிங்க பாவம் அப்படியே பூமியில விழுந்து இப்படி தலையை பூமியில வச்சுட்டு இப்படி தூக்கிட்டு சஜிதா செய்யற மாதிரி தூங்குறாரு, இது சஜிதா ஆயிடுமா? இது அவர் தலைவலினால தூங்கிட்டு இருக்காரு, அவர் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப சஜிதாங்கிறது ஒதுவோட செய்யணும், கிப்லாவை முன்னோக்கி செய்யணும். 7 உறுப்புகள், நெத்தி, 2 உள்ளங்கை, 2 முட்டங்காலு, 2 பாதம், இத்தனை பூமியில படணும். 7 உறுப்புகள் பூமியில படணும், ஒதுவோட செய்யணும், கிப்லா முன்னோக்கி செய்யணும். இப்படி செய்யறது சஜிதா. நாங்க இன்னைக்கு கபறுகள்ல அவுலியாக்கள்ல போய் செய்யறது அப்படி செய்யறது இல்ல. கபறுகள் போகும்போது தர்காக்களுக்கு போகும்போது நாங்க என்ன பண்றது இல்ல, ஒதுவோட போறது இல்ல. அப்படியே போனோமா ஒரு பாவ பார்த்தோமா பொத்துரும் சஜிதா செஞ்சுட்டு வந்துருவோம். அதே மாதிரி கிப்லா முன்னோக்கி செய்யறது இல்ல. ஏன்னா மையத்தில் அடக்கம் பண்ணும்போது வடக்கும் தெற்குமா அடக்கம் பண்ணுவாங்க. வடக்கும் தெற்குமா தான் கபர் இருக்கும். அப்ப கபருடைய தாழ்பாட்டில் போய் நாங்க சஜிதா செய்யும் பொழுது எதை நோக்கி தான் சஜிதா செய்யறோம்? வடக்கு நோக்கி தான் சஜிதா செய்யறோம். எதை முன்னோக்கி அல்ல, கிப்லாவை முன்னோக்கி இல்ல. அதனால சஜிதாவாகாது. மூணாவது, நாங்க 7 உறுப்புகளையும் முறையா வச்சு சஜிதா செய்யல, சும்மா அப்படி தொட்டு கூட முத்தம் கொடுத்துப்போம், அல்லது கை 2 முட்டில வச்சுக்கிட்டு கூட அப்படி முத்தம் கொடுப்போம். அப்ப 7 உறுப்புகளையும் முறையா வைக்கிறது இல்ல. அதனால இது நாங்கள் செய்வது சஜிதா அல்ல, இது ஒரு மரியாதை. ரப்பல் ஆலமீன் இதற்கும் பதில் சொல்றான். நான் மேலே சொன்ன ஆயத்துல சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்ல நினைக்கிறேன், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜிதா செய்யுங்கள் அப்படினா. யார பார்த்து அல்லாஹ் சொல்றான்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்தது காஃபிர்கள். யார் இல்ல? யார் இல்ல? முஸ்லிம்கள் இல்ல. சூரியனுக்கும் சஜிதா சந்திரனுக்கும் சஜிதா செய்தது காஃபிர்கள், அதாவது மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். அவங்க தான் சூரியனுக்கு சந்திரன் சஜிதா பண்ணுவாங்க. அவங்க சூரியனுக்கு சந்திரனுக்கு சஜிதா பண்ணும்போது ஒது செஞ்சுதான் போய் சஜிதா பண்ணுவாங்க, கிப்லா முன்னோக்கி சஜிதா பண்ணுவாங்க, 7 உறுப்புகளை முறையா வச்சு சஜிதா பண்ணுவாங்க. இந்த சஜிதாவுக்கான எந்த நிபந்தனையுமே அங்க பொருந்தாது. இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் என்ன வார்த்தை அங்க பயன்படுத்துறான்? லா தஸ்ஜுது, சஜிதாங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். சரி, புரியுதா? புரியுதா? குழம்புதா? அப்ப இந்த இவங்க சொல்ற மாதிரி ஒதுவோட செய்யறது இல்ல, கிப்லா முன்னோக்கிறது இல்ல, 7 உறுப்புகளை செய்யறது இல்ல. அப்படி இருந்தும் கூட காஃபிர்கள் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு அல்லாஹ் சஜிதான் தான் சொல்றான். அதனால மரியாதை நிமித்தமாக எந்த மனிதனுக்காக குனிந்தாலும் அது சஜிதா தான், அது சிரமப்படிதல் தான். ஆகவே இத்தகைய சஜிதா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தீன் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல என்ற ஒரு உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பும் பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்து அவங்களுடைய மனைவி பார்த்து சொல்றான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதர் ஹைஸு ஷியதுமா. இந்த வார்த்தை அமைப்பு பார்த்தீங்கன்னா, யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக, ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்திலே வசியுங்கள், நீங்கள் இருவரும் சாப்பிடுங்கள் சொர்க்கத்திலிருந்து, நீங்கள் இருவரும் சாப்பிடுங்கள். இங்கே வசிப்பதை பற்றி சொல்லும் பொழுது ரப்பல் ஆலமீன் அன்த வ ஜௌஜுக பிரிச்சு சொல்றான் தனித்தனியாக.
ஆனா சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது குலா மின்ஹா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்கிறான். இந்த ஆயத்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அற்புதமான உண்மை சொல்றாங்க. கணவன் மனைவி மக்கள் மத்தியிலே உறைவிடம், அதாவது வீடு, வசிப்பிடம் என்று வந்துவிட்டால் அங்கே கணவன் வசிக்கும் இடத்தில் தான் மனைவி வசிக்க வேண்டும். கணவன் மனைவியும் ஒரே இடத்தில் தான் வசிக்க வேண்டும். ஆனால் உணவு என்று வந்துவிட்டால் கணவன் உண்ணும் உணவைத்தான் மனைவி உண்ண வேண்டும், அவசியம் இல்லை. சரி, புரிஞ்சுங்களா? அப்ப ஒரு மனைவிக்கு என்ன உரிமை இருக்குது? நீ சாப்பிடுறது தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு கணவன் வந்து மனைவியை வற்புறுத்த கூடாது. உனக்கு பிரியாணி சாப்பிட்டா எனக்கு பழைய சோறே கொடுப்பா, போதுமா, எனக்கு பிரியாணி பிடிக்காதுப்பா. இல்ல நீ வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுறியா, எனக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும், சிக்கன் பிரியாணி வாங்கிட்டா கேட்கலாம் ஒரு மனைவி. கணவன் சாப்பிடுவதைத்தான் மனைவி சாப்பிட வேண்டும், அவசியம் இல்லை. ஆனால் வசிப்பிடம் என்று வரும்பொழுது கணவன் வசிக்க சொல்ற இடத்தில், வசிக்கும் இடத்தில் அல்ல வசிக்க சொல்லும் இடத்தில் தான் யார் வசிக்கணும்? மனைவி வசிக்கணும். ஒரு கணவனை திருமணம் முடித்த உடனே நான் பங்களாலே இருந்து பழக்கப்பட்டவன், உன் குடிசை வீட்டுல என்னால வர முடியாது, நீ வேணா குடிசை வீட்டுல இருந்துக்க, நான் பங்களால இருந்துக்கிறேன், ஒரு மனைவிக்கு உரிமை கிடையாது. கணவன் எங்கே வசிக்கிறானோ அங்கே மனைவி வந்தாக வேண்டும். சொல்லுங்களா? அந்த ஒரு சின்ன வார்த்தையிலேயே ஒரு குடும்பத்தினுடைய அற்புதமான தாற்பயத்தை ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த சாப்பிடுறது வரும்பொழுது அங்கே மனைவி, கணவன் சாப்பிடுவதைத்தான் மனைவி சாப்பிடணும், அப்படி அவசியம் இல்லை. அவளுக்கு பிடித்தமானது கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஆனால் வசிப்பிடம் என்று வரும்பொழுது கணவன் எங்கே தங்குகிறானோ, தங்க சொல்கிறானோ அங்கே தான் மனைவி தங்க வேண்டும். இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறையும் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.